வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விசிலுக்கு தடை விதிச்சாங்க. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, குப்பை வண்டி ஊதிட்டு வராங்களா அங்க தடை விதிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐசிஐசி கிரிக்கெட் போர்டு மைதானத்துக்குள்ள விசில் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் விசிலுக்கு ஏகப்பட்ட தடை விதிச்சு பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே செல்லுபடி ஆகல. ஏன்னா அங்க கிரிக்கெட் மைதானத்துல அனிருத் ராவண மவண்டான்னு போட்டு விட்டாரு சிசின்னு. அந்த மொத்த சீனையே மாத்தி விட்டாரு அனிருத். அது ஒரு பெரிய கீஸ்பம் ஆச்சு. அடுத்து இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த செலிப்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துல விஜயினோட பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, விஜய் பாடல்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி விட்டாங்க. இப்போ அதுதான் பேசுமடுப்பணியான ஒரு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு விஜய் சார் கூட்டணி இல்லைன்னு இக்தார் நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது போக ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சில பேர் விஜய்க்கு ஆப்போசிட்டா மாறி இருக்காங்க. அது யாருன்னு பார்த்து உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி இந்த பிரவீன் காந்தின்னு ஒரு டைரக்டர், பழைய டைரக்டர், அவர் ஒரு 2 படம் 3 படம் 2 படமா எடுத்திருக்காரு. அவர் குறிப்பா எடுத்த படம் இந்த ஸ்டார் பிரசாந்த் வச்சு ஸ்டார்னு ஒரு படம் எடுத்தாரு. அடுத்தது நாகார்ஜுன வச்சு ரட்சகன் அப்படின்னு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தை எடுத்தவர் அவர் தான். அந்த 2 படங்களும் எடுத்திருக்கா. அடுத்து என்னென்ன படம் எடுத்தாருன்னு தெரியல உண்மையிலே. அந்த 2 படம் நல்லா இருக்கும். அந்த டைரக்டர் தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் வரலும் விஜய் சார் செமையானவர், நல்லவர், தங்கமானவர், சூப்பரானவர், அருமையானவர், அன்பானவர், அழகானவர் பேசிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு பாக்குறேன் விஜய் சார்லாம் 8% 10% ஓட்டு கூட வாங்க முடியாதுங்க. ரஜினி பத்தி பேசிட்டாரு, அவ்வளவுதான். விஜய் சாரனுடைய வாழ்க்கையே முடிஞ்சுது. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் சீட் கொடுக்கலையா? ஏன் என்னாச்சு புரியலையா? ஏதோ பதவிக்குன்னு கொடுக்கலையா? பொறுப்புக்குன்னு கொடுக்கலையா? ஓ ஐயா நீங்களா அப்படி இருக்கிறீங்க. சரி ஓகே இல்லைங்க. அதை அப்படி பேசிட்டு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரஜினி சாரை பேசிவிட்டியா? நீ எப்படி ரஜினி சாரை பேசலாம்? ஆதவ் விஜய் சொல்லி கொடுக்காம ரஜினி ஆதவ் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நக்கீரன் கோபால் ஒரு ஓரமா உட்காந்துக்கினேன். அதெல்லாம் விஜய் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆதவ் அர்ஜுனா பேசுறான் இந்த மாதிரி. ரஜினி உண்மையிலே அறிவு இருக்கா, இல்ல அறிவு பதிலா களிமண் இருக்குதா? மக்கள் எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்க. முட்டாளுங்க தான். மக்களோட மைண்ட்ல உண்மையிலே அறிவு இருக்கா, களிமண் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். என்னன்னா, ஒரு மனுஷன் மேல ஒரு அவதூறு பரப்பலாம். அவதூறுங்கிறத அவதூறு பரப்பி தொலைங்க. அதுதான் உங்க வேலையே, அதுதான், வேற வழியே கிடையாது. ஆனா இருந்தாலும் அது உண்மை அப்படிங்கிறது ஒரு பாதி % உண்மையா வச்சு பேசுங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி எதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னோட கருத்து. அது நான் தான் ஏத்துக்கிறேன் அந்த கருத்துக்கு. நீங்க இதையும் விஜய் சார் தான் சொல்லி கொடுத்தாரு, இவன் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அது எப்படி தெரியுமா? டேய், காக்கா உட்காரும் போது பனம்பழம் விழுந்துருச்சுடா. காக்கா உட்கார்ந்தனாலதான் பனம்பழம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதாவது பனம்பழம் விழுந்தா பரவாயில்ல, அது பழுத்து விழுந்திருக்கும். பணம் காயே விழுந்துருச்சுன்றான் சில பேர். அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. சரி ஓகே இருக்கட்டும், அது அவங்களோட நிலைப்பாடு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அமீர்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார். அமீர் டைரக்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் வரலும் ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். திடீர்னு திமுக பக்கம் நின்றுகிட்டு என்னங்கிறாரு, என்ன நீங்க இப்படி அதெல்லாம் செட்டே ஆகாது, இந்த வராது, பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு ஆப்போசிட்டே பேர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது நாசர் என்ன பண்ணும்? நாசர் அவர் ஒரு என்ன பெரும் சொன்னா அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. நாசர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடிகர் சங்க தலைவர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் அது வடிவேல் சொன்ன மாதிரி, டேய் அது போன மாசம், இது இந்த மாசங்கிற மாதிரி, போன மாசம் ஜனநாயகன் ரிலீஸ் அந்த ஆடியோ லான்ச்ல போய் என்ன பேசினாருன்னா, விஜய் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. அவர் தங்கமான நல்லவர், வல்லவர் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த மாசம் பாக்குறேன் என்னன்னு பேசிட்டு இருக்காரு, சும்மா செலிபிரிட்டியா இருந்தா போதும், புகழ் வெளிச்சிருந்தா போதும், அதை வச்சு நம்ம சிஎம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அடே என்னடா நாக்கு எந்த பக்கம் வளைத்தினாலும் பேசிக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயே மனசுக்குள்ள தோணுது. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது தான் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் எவனுமே உண்மையானவன் கிடையாது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்னன்னு பண்ணுமோ அதை மட்டும் பேசுறாங்களே தவிர, உண்மையிலே நான் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு நான் இந்த மாதிரி விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். சப்போர்ட் தான் பண்றேன், ஆனா இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு சப்போர்ட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாம் தமிழில் இருக்கக்கூடியதான். அந்த காலத்துல எனக்கு பெரியார் பிடிக்கும் தெரியுமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு பெரியாரே மண்ணு தான் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த காலத்துல எனக்கு ரஜினி பிடிக்கும் தெரியுமாம்பாங்க. அப்புறம் என்ன பாத்தீங்களா, ரஜினி என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில பேசுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி ஒரு நல்ல நடிகர் இல்ல, அவர் பாட்டை போட்டுதான் என் பையனெல்லாம் குதுக்குன்னு குதிப்பான், டான்ஸ் ஆடுவான் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டே விஜய் ஓடிப்போம் அப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க நிலைப்பாடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, இங்க இருக்கிற நடிகர் நிலைப்பாடு எல்லாரும் அந்த மாதிரி தான் ஆடுறது கிட்டத்தட்ட. அது வந்து கிட்டத்தட்ட ஒருத்தன் வந்து ஒரு நிலைப்பாட்டுல இருங்கடா. ஒருத்தனை வந்து நான் திமுகவுக்கு உண்மையா இருக்கிறேன்னா நான் கடைசி வரை திமுகவுக்கு உண்மையா இருக்கணும். நாளைக்கு எனக்கு திமுக ஏதோ பொறுப்பு கொடுக்கல, நான் ஏதோ ஒரு நீங்க சேர்த்திக்கல அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே போய் திமுக இருந்து வெளியே போய் அதிமுக நின்றுட்டு அந்த கட்சி நல்லா இல்லைன்னு சொல்றது, அது எந்த மாதிரி மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியல. நேத்து வரலாம் காளியம்மாள் அம்மாக்கு காளியம்மாள் மேல அவ்வளவு எனக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருந்துச்சு. உண்மையிலே இன்னைக்கும் மதிப்பு இருக்கு இல்லைன்னா சொல்ல, அதிமுக நல்ல கட்சி, அங்க போனது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு நேத்து வரலும் விஜயலட்சுமி கேஸை வந்து கேவலமா பேசிட்டு இருந்துச்சு தம்மா. விஜயலட்சுமி சீமானனை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க விஜயலட்சுமி அக்கா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு கண்டிச்சு அக்கா பேசிட்டு இருந்தாங்க காளியம்மா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு பாலியல் குற்றம் வந்து ஒரு ஆண் மேல அவன் சுமத்தக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் நல்லவர், தங்கமானவர், வல்லவர், சூப்பரானவர், தூய்மையானவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? இன்னைக்கு பாலியல் குற்றங்களை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி அதிமுக மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா என்னடா அது, எனக்கே ஆச்சரியமா இருக்குது, நீங்க எல்லாம் எங்கடா இருக்கிறீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுது எனக்கு அப்படியே. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க வந்து இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்சூர் அலியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன அவர் நல்லதும் பேசுறாரு கெட்டதும் பேசுறாரு. அவருக்கு மைண்ட்ல அவர் வந்து என்னன்னு தெரியுமா, மன்சூர் அலியை பொறுத்த அளவுக்கு அந்நேரத்துக்கு என்ன பேசணுமோ அதை வந்து யோசிச்செல்லாம் பேசுறது இல்ல. அவர் பாட்டுக்கு பேசி விட்டுருவார், இதுதான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அவர் என்ன வேணாலும் அவர் மனசுல தோணுதோ அதை பேசி விட்டுருவார். ஒரு காலத்துல விஜய் எதிர்த்தாரு, அப்புறம் ஆதரிச்சார். மொத்தத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது, ஏதோ ஒரு பக்கம் இருப்பார். அந்த மாதிரி தான் வந்து அவரு போயிட்டு இருக்கிறார். சரி ஓகே, அடுத்துதான் இன்னும் நிறைய பேர் நடிகர்கள் இருக்காங்க. சொல்லணும்னா ஒரு இந்த வீடியோ பத்தாது, ஏன்னா வீடியோ ஒரு 10 நிமிஷம் போடலான்னு பார்த்தேன், 10 நிமிஷம் தாண்டி போயிட மாட்டிருக்கு நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா. இந்த மாதிரி வந்து விஜய் சாரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ரஜினி பத்தி பேசுனதுனால ஏன் ரஜினி பத்தி பேசினா ஐயா நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க, இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது உண்மையிலே. ஏப்பா ரஜினி இப்படி பேசுறது, இப்படி கொந்தளிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினிக்கு ஏதாவது ஒரு அரசியலுக்கு வரும்போது நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அவர் வந்திருப்பாரு, அரசியலுக்கு வந்து ஏதாவது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. அவரு ஏன் வரல? நீங்க வர வச்சிருக்கலாம்ல, நீங்க இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்கல்ல. அன்னைக்கு வந்து அரசியல் வர்றப்போ கண்டபடி திட்டினவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, யோ இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க, ரஜினி அரசியலுக்கு வராரு, நம்ம எதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டா நின்று பேசியிருக்கலாம்ல. அப்பெல்லாம் ஒருத்தரும் பேசல. இப்போ வந்து ஆதவர்ஜினா அது தப்பாவும் பேசல, அவர் பாவம், அவர் நல்லதுதான் சொன்னாரு. நல்லது சொன்னதுக்கே இங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பேசுவீங்க? நீங்க நல்லதே பேசினா கூட இவங்க கமெண்ட் தான் பண்ணுவாங்க, இவங்க வந்து மோசம் தான் சித்தரிப்பாங்க. அதனால இவங்க கிட்ட நம்ம நல்லதே நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம பேசிட்டு நம்ம பாட்டு கம்முன்னு போயிடணும். இவங்களை பத்தி நம்ம இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இவங்களை பத்தி நம்ம கேட்கவே கூடாது, கேட்கவும் போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு நிலைப்பாட்டுல இல்லை, எல்லாமே கலந்துதான் இருக்கிறாங்க, வேற வழி இல்லை. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து மக்களுக்கு இதுவரை இரண்டா பண்ணிக்கிறேன், ஒண்ணுமே பண்ணல, அப்போ உங்களுக்கு அதே தான் போய் ஓரமா நில்லுன்ற மாதிரி ஓரமா போய் நில்லுங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. விஜய் சார் மேல இருக்கிற அந்த வெறுப்பு வந்து எந்த மாதிரி ஒரு வெறுப்புன்னா, விஜய் சார் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிறத தாண்டி விஜய் சார் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த எஸ்வி சேகர் நேத்து நான் பாக்குற வீடியோ, அஜித் மாதிரி வருமா? அஜித் எப்பேற்பட்டால் அஜித் எப்பேற்பட்டால் தான், அஜித் மாதிரி வராதுதான். ஏன்னா அவர் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறாரு, தலைக்கெல்லாம் முடி டை அடிக்காம கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் சூப்பரா பக்காவா வச்சிட்டு இருப்பாரு, கார் ரேஸ் ஓட்டுவாரு. அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரஜினி மாதிரி வருமா? ஆமா, ரஜினி மாதிரி வரமாட்டாரு. ரஜினி கொஞ்சம் முடியல, அவருக்கு விக் வச்சுட்டு தான் படத்தில் நடிக்கிறாரு. ஆனால் பக்காவான நடிகர், ஸ்டைலான நடிகர். 70 வயசுக்கு மேல ஆனாலும் சும்மா இரும்பு மனிதர் மாதிரி இருக்காரு. என்ன பிரச்சனை? அவங்களாம் எப்பேற்பட்ட நடிகர்? ஆமா நடிகர்கள் தான் இல்லைன்னு சொல்ல, என்ன பிரச்சனை உனக்கு? விஜய்லாம் அந்த மாதிரி வருமா? ஏன் விஜய் அவங்க மாதிரி வரணும்? விசு மாதிரி நீ வந்துருவியா? இல்லது வந்து நாகேஷ் மாதிரி நீ வந்துருவியா? இல்ல வந்து தங்கவேல் மாதிரி நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை.
நாங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்க பார்த்தீங்கன்னா, எஸ்.வி. சேகர் நல்ல நடிகர், காமெடியர், நாடக கலைஞர், வசனகர்த்தா, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய விஷயம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. குறிப்பா சொன்னா, மணல் கயிறு படத்தெல்லாம் நான் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. அது உங்க நடிப்புக்காக தான். சூப்பரா இருந்துச்சு படம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து நாங்க வந்து அப்படி யோசிக்கிறோம். நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? இன்னொருத்தனோட கம்பேர் பண்றது. நம்ம பையனை வந்து இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணும்போது, அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான், அவன் பாரு எவ்வளவு ஸ்டைலா இருக்கான், அவன் பாரு எப்படி திடகாத்திரமா இருக்கானா, அவனே யோசிப்பான். என்னடா இது நீங்க இப்படி பேசுற, அப்பெல்லாம் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே காரித்துப்போம். அந்த மாதிரி அடுத்தவங்க அடுத்த நடிகரோட இந்த நடிகரை நீ கம்பேர் பண்ணக்கூடாது. என்னடா அது உசிலமணி பாரு எப்படி இருக்கிறாரு குண்டா, ஏன் லூசு மகன் இப்படி ஒல்லியா இருக்கிறாரு அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு நீ பேசுறது. இந்த மாதிரி தான் வந்து மக்களை வந்து சொல்றது மனையில கொலைப்படுறது. இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. ஒரு சீட் 2 சீட் வாங்கணும்லப்பா, சும்மா கொடுப்பாங்களா தூக்கி. நன்றி, வணக்கம்.